இப்போது நூல் வெளியீடு. புத்தம் பிளஸ் திராவிடம் ஈக்குவல் டு சமூக நீதி என்கிற நூலை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் வெளியிட மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த நூலை பெற்றுக்கொள்வார். நூலினுடைய இரண்டாம் பிரதியை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அதேபோல இரண்டாவது நூலான தன்னடையாளங்களை எழுதி பார்த்தல் என்கிற நூலின் முதல் பிரதியை நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் லெலின் அவர்கள் அந்த நூலை பெற்றுக்கொள்வார். ரெண்டு புத்தகம் இருக்கு, இது முடிச்சு. இரண்டாவது நூலை நம்முடைய தோழர் லெலின் அவர்கள் முதல் பிரதி பெற்றுக்கொள்வார். எல்லாருக்கும் அதே மாதிரி கொடுத்துருங்க. அனைவருக்கும் நன்றி. இப்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நூல் குறித்து உரையாற்றுவார். நிகழ்ச்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றவுள்ள முனைவர் கோவிச்செழியன் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் புத்தம் பிளஸ் திராவிடம் இஸ் ஈக்குவல் டு சமூக நீதி என்ற புத்தகம் மணிமேகலை காப்பியத்தை முன்வைத்து எழுதப்பட்டது. அதற்கு முன் இன்று ஐக்கிய நாடுகள் வெளியிட்டவாறு உலக குளோபல் சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு நம்ம எல்லாருமே இன்னைக்கு கொண்டாடணும். காலையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு எம்பி அவர்கள் 2 புத்தகங்களை வெளியிட்டார்கள். சமூக நீதியை எப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலே 3 விதமாக சொல்லியிருக்காங்க: சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த 3லுமே சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம எம்பி அவர்கள் இன்று ஆணித்தரமாக குறிப்பிட்டு பேசினார்கள். அதன் தொடர்ச்சியாக நான் இந்த விழாவை பார்க்கின்றேன். மு ரமேஷ் அவர்கள் எழுதிய பல புத்தகங்களை விட இந்த புத்தம் பிளஸ் திராவிடம் இஸ் ஈக்குவல் டு சமூக நீதி என்ற புத்தகம் கண்டிப்பாக தமிழக இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெறும் என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் நான் சமீபத்தில் ஒரு அறிஞரை சந்தித்தேன். அவர் சொல்கிறார், உலகத்தில் உள்ள ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மொழியில இருந்தா எல்லா மொழியுமே வந்திருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேரி இருக்குதுல. அதுல தமிழ் தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பல விதமான எவிடன்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பா அது இன்னும் அபிஷியலா அதை டிக்ளேர் பண்ணாட்டினாலும் எல்லா மொழியும் ஆராயும் பொழுது தமிழ் என்பது
மிக மிக இந்த அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழியாக உள்ளது என்று இத்தாலியில் உள்ள ஒரு மிகப்பெரிய அறிஞர் அந்த தேரியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற ஆராய்ச்சி எல்லாமே இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் எந்த மொழி அப்படின்னு சொல்றதுல மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் கூட அதில் இப்போ மூரா புக்கெல்லாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யூனிவர்சல் ட்ரூத் என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, நம்ம கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த உருளைனே மிகப்பெரிய ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக நான் பார்க்குறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர், எவரி கித் இஸ் மை கின், எவரி பிளேஸ் இஸ் மை டவுன். அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் வந்து வேற எந்த மொழியிலுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு எண்ணங்களை கொண்ட இந்த காப்பியங்கள் தமிழில் உள்ள எல்லா காப்பியமே வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து வந்ததுன்னா அறம். இப்போ அதில் ரமேஷ் வந்து ஒரு நான் ஒரு சாப்டர் மட்டும் பேசுகிறேன். பக்கம் 140 இந்த புத்தகத்தில் அனைவருக்கும் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்கு. நீ அதில் வந்து அவர் சொல்றாரு பாருங்க, சமூக நீதி என்பது அனைவரும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என நெறிப்படுத்தும் ஓர் அறநெறிப்பட்ட கோட்பாடாகும். காலையில் எம்பி அண்ணா பேசும்போது சொன்னாங்க, காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ஜஸ்டிஸ். அம்பேத்கர் கோட் பண்ணாங்க, எங்க wherever we go caste goes as a monster அப்படின்னு அம்பேத்கர் கோட் பண்ணி எம்பி அண்ணன் அவர்கள் பேசினார்கள். ஏனென்றால் இந்த சமூக நீதி என்பது சமத்துவத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற நெறிங்கிறது எல்லா டெக்ஸ்ட்லையுமே இருக்கு அப்படின்ட்டு மூரா வந்து சொல்றாங்க. குறிப்பா பொருநூறாற்று படையில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்லாம் கோட் பண்றாங்க. அப்புறம் மணிமேகலையில் அவங்க சொல்றாங்க, மணிமேகலை புத்த பிக்குனியாக ஆன முதல் பெண் அரசியல் கைதியாக சிறைக்குள் வைக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள கைதிகளுக்கு அறச்சிந்தனைகளை எடுத்துரைத்து சிறை கைதிகள் அனைவரையும் அறவோராக மாற்றி சிறைக்கூடத்தை அறக்கோட்டமாக வடிவமைக்கிறாள் என்று மிக சிறப்பாக அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்து கல்வெட்டுகள், அகழ்வாய்வுகள், இலக்கிய தரவுகள் எல்லாத்திலுமே இந்த பழந்தமிழ் பண்பாட்டு சொல்லாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஐடியா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நில்லா உலகு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றாரு மூரா அவர்கள். நான் கேட்டேன், நில்லா உலகு அப்படின்னா என்ன சொல்றன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நிறை இல்லாதது, எதுவுமே நிறை இல்லாதது. இப்ப பஞ்சம், கடல்கோள் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் எல்லாமே வந்து நிலையே இல்லாதது எனும் தத்துவம் என்பது தமிழ்ல இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்து இயற்கை இயங்கியலை புரிந்து கொண்ட தளமான வளமான வாழ்வை இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் பரிந்துரைக்கும் மிகப்பெரிய கொள்கையை பழந்தமிழ் புலவர்கள் நில்லா உலகு என்கிற கருத்து அழுத்தமான முக்கியத்துவத்தை தந்து உரைப்பதற்கான காரணம் என்ன என்று அவர் விளக்குகிறார். ரீசெண்டா ஆங்கிலத்தில் வந்து ப்ளூ ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டு வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கடல், கப்பல், வணிகம், இலக்கியம் அப்படிங்கிறத வந்து உலகம் பூரா ஆராயும் பொழுது அதில் தமிழ் இலக்கியங்களில் தான் அதிகமான ஒரு கருதுகோள்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது அவர் சொல்றாரு, மழையின்மை, கடல்கோள் போன்ற இயற்கை பேரிடரால் உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் பண்பு மாற்றம், அளவு மற்றும் மாற்றம் ஆகியவை ஏற்படுகின்றன. இயல்புக்கு மாறாக இம்மாற்றங்கள் மக்கள் வாழ்வில் பெருந்துயரத்தை ஏற்படுத்துகின்றன அப்படி சொல்லிட்டு அவங்க மதுரை காஞ்சியை கோட் பண்றாங்க. மதுரை காஞ்சியில் அப்புறம் இதெல்லாம் கோட் பண்ணி அந்த ஐடியா சொல்றாங்க. நில்லா உலகம் என்பது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க அழகா சொல்றாங்க மூரா. அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய தத்துவங்கள்லாம் மறந்துட்டோம். ஆசீவகம், பூதவாதம் பக்கம் 144 சொல்றாங்க, சமணம், புத்தம் ஆகிய பொருள் முதல்வாத சிந்தனை பள்ளிகள் இருந்த போதிலும் பேரிடர் காலத்தில் மக்கள் பணியாற்றியோராக புத்த அறிவுரையை காண முடிகிறது. இப்போ புத்தம், சமணம் பத்தி தோழர் பேசினாங்க. உலகத்தில் எபிக்ஸ் இருக்கிற லிட்ரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ கிரீக்கில் பார்த்தீங்கன்னா ஒடிசி, ஹோமரோட இதெல்லாம் இலியட்லாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தமிழில் தான் நம்ம வந்து எபிக்ஸ் அதிகமாக இருக்கு.
அந்த எபிக்ஸ் என்ன இருக்குன்னா தே ஆர் பேஸ்ட் ஆன் புத்திசம் அண்ட் ஜெயினிசம்ங்கிறது மிகப்பெரிய வந்து நமக்கு ஒரு அறநெறிய சொல்லித்தரக்கூடிய ஒரு கருதுகோளாக நம் இலக்கியத்தில் உள்ளது. அப்படி இந்த மணிமேகலை மட்டுமல்லாமல் அவர் வந்து கடைசியாக இந்த சாப்டர் என்ன முடிச்சிடுறேன். திணை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டாக நினச்சிட்டு இருக்கோம். திணை, அந்த திணையில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த சுதந்திரம் இயற்கையை கையாளுவது குறித்து புரிதலை உருவாக்குவதன் தேவையில் இருந்து அற ஒழுக்கம் எனும் பொருளுடைய திணை என்னும் தம்ம கொள்கைன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு கான்செப்டா நினைக்கிறேன். திணை என்னும் தம்ம கொள்கைங்கிறது நான் இப்போ முன்னாடி பேசினேன். அவங்க சொல்றாங்க திணை அந்த நம்ம பிரிக்கிற அந்த 5 லேண்ட்ஸ்கேப் எல்லாமே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிறத ஒரு தம்ம கொள்கையாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று ஆணித்தரமாக அவங்க அறிக்கை பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து என்னமோ பிரெஞ்சு ரிவல்யூஷனில் எடுத்துட்டு அம்பேத்கரை அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதை நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் புத்திசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி மூரா அவர்களும் சொல்கிறாங்க, இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது இந்த தம்ம கொள்கையில் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு அந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சாப்டருமே ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக ஆங்கிலத்திலும் வெளிவர வேண்டும். அதற்கு சென்னை பல்கலைக்கழகம் கண்டிப்பாக ஒத்துழைக்கும் என்ற உறுதியோடு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய பேராசிரியருக்கு சிறப்பு செய்ய நம்முடைய பெருமாள் அவர்களை என்போடு அழைக்கிறேன்.